அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில், சாதாரண நிகழ்ச்சிகளில் கடவுளின் பிரசன்னத்தை காண நாம் தவறிவிடுவதுண்டு. இதுதான் இயேசுவின் கால மக்களுக்கும் நடந்தது. இயேசு மக்களுக்கு இறையாட்சி பற்றிய அரிய கருத்துக்களை வெவ்வேறு இடங்களில் போதித்துவிட்டு தம் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே தொழுகை கூடத்தில் மக்களுக்கு கற்பிக்கிறார். அவர்களுக்கு ஒரே வியப்பு, நம் ஊரில் வளர்ந்த இவர் இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வியப்பை நாம் இரு கோணங்களில் பார்க்கலாம். வியப்பு சில வேளைகளில் ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முதல் படியாகலாம். வேறு தருணங்களில் வியப்பு ஒரு நிகழ்ச்சியின் உண்மை பொருளை கண்டுகொள்வதிலிருந்து நம்மை திசை திருப்பிவிடலாம். நாசரேத்து ஊர் மக்களை பொறுத்த மட்டில் நடந்தது இதுதான். அவர்கள் இயேசுவின் ஞானத்தை கண்டு வியந்த போதிலும், அந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்னும் கேள்வியை எழுப்பிய போதிலும், அவர் சாதாரண மனிதர்தானே, நம்மில் ஒருவர்தானே என்ற எண்ணத்தில் உறைந்து போனார்கள். அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் விடுபடாததால் இயேசுவிடம் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் உள்ளது என்பதை காண தவறிவிட்டார்கள். ஒரு விதத்தில் நாசரேத்து மக்கள் இயேசுவை நன்கு தெரிந்திருந்தால், அல்லது அவரை நன்கு தெரியும் என்று நினைத்து கொண்டதால், இறையாட்சி பற்றி அவர் அறிவித்த அரிய போதனையை திறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் ஏற்க முன்வரவில்லை. எனவே இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று கூறினார். ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சாதாரண நிகழ்ச்சிகளில் கடவுளின் உடனிருப்பை நாம் எவ்வாறு காண்கிறோம்? நம்மை சந்திக்க வருகின்ற கடவுளை நாம் திறந்த மனதோடு ஏற்கும்போது நம் அன்றாட அனுபவத்திலும் அவருடைய செயல் துலங்குவதை நாம் காணலாம். நம் அகக்கண்களை மூடிக்கொண்டு நம் அன்றாட அனுபவங்களை ஆழமாக நாம் நோக்காவிட்டால் கடவுள் அங்கிருந்து செயல்படுவதை காண நாம் தவறிவிடுவோம். வெளி தோற்றத்தை கொண்டு மட்டும் நாம் தீர்ப்பிடாமல், புற பார்வையில் தெரிவதையும் தாண்டி சென்று நம் அனுபவத்தின் தொடுவானத்தை கருத்தில் கொண்டு சிந்தித்தால், அங்கே நம்ம அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்கு பொருள் தருகின்ற கடவுளின் பிரசன்னம் ஒளிமயமாக தோன்றி மிளிர்வதைக் கண்டு உணர்ந்து கொள்வோம். இதுவே கடவுளிடம், இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு நாம் எடுத்து வைக்கும் முதல் அடி.